நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது மாதந்தோறும் பண்ணலாம், தினந்தோறும் பண்ணலாம். சரி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அதை நம்ம கியூமுலேட்டிவாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு முடிஞ்சால் போடுறது, முடிஞ்சால் நிறுத்துறதுங்கிறது திஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது சிஸ்டமேட்டிக் இல்லாமல் போயிடும். இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது. நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை குறைந்தது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ குறிப்பிட்ட அளவு அல்லது அதுக்கும் கூடுதலாக ஓரளவுக்கு பிடித்தம் செய்து வச்சுக்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிப்பது தான் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு இன்றைக்கி வச்சுக்கிறோம். அந்த காலத்திலே ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும், எங்கள் காலத்தில் பழைய பாடலில், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து விடு செலக்கண்ணு, அவங்க 600 ஆக்கி போடுவாங்க செலக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய வெல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்கள கேட்டுட்டு நீங்கள் எது மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் அந்த கேபிட்டலுக்கு பாதுகாப்பாக பார்க்கணும். நாம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கேபிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஸ்மால் ட்ராப் கம்ஸ் டு ஓஷன் அப்படிம்பாங்க, சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி வைக்கிறது தான் தட் இஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்றது என்னுடைய கருத்து. ஓகே.